நண்பர்களுக்கு வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன், 2ஆம் கட்டிலேருந்து. பாருங்கள் நண்பர்களே, நம்மளுடைய பழமையின் ஒரு நினைவு பாருங்கள். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருட்கள் எல்லாமே, அதாவது ஒரு பூஜைக்கு போயிருந்தேன். போன இடத்துல பார்த்தா எல்லாமே பழமையான பொருட்கள் பாருங்கள். எல்லாமே பாருங்கள், ஒரு 50 வருஷம் 100 வருஷம் யூஸ் பண்ண பொருளுங்க. எல்லாம் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு திக்னஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து இந்த பாருங்கள், அந்த விளக்கெல்லாம் வந்து 1000 வருஷம் ஆயிருந்தாலும் ஆச்சரியப்படக்கில்ல. அந்த மாதிரியான பழமையான விளக்கு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நண்பர்களே, இந்த பதிவு வந்து கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம பழமையான இந்த பொருட்களை குழந்தைங்க பார்த்துருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக முயற்சி பண்ணி குழந்தைங்களுக்கு எப்படியாவது காமிங்க. பாருங்கள், இந்த வாளி எல்லாமே ரொம்ப பழமையான பொருட்களுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டம்ளர் எடுத்து பார்த்தேங்க, கையில் ஒரு 200 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அவ்வளோ வெயிட்டு. ரொம்ப பழமையான பொருட்கள் இது எல்லாமே பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுக்கு கேரியர் பாருங்கள். இந்த பல்லாங்குழி, இந்த விளையாட்டே ஒரு பழமையான விளையாட்டுங்க. அதை நினைவுபடுத்துகிற விதமாக இருந்து, கட்டை புதுசு தான், ஆனால் அதை நினைவுபடுத்துகிற விதமாக இருந்தது. ரொம்ப சூப்பராக பாருங்கள். இதெல்லாமே அது ரொம்ப ரொம்ப பழமையான பொருட்கள் பாருங்கள். இந்த விளக்குகள் எல்லாமே ரொம்ப பழசுங்க. சூப்பராக இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு இதை காமிங்க. ஒரு நினைவுபடுத்துகிற விதமாக இருக்கும். நம்மளுக்கும் இதை திரும்ப பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம சின்ன குழந்தைங்களில் இந்த மாதிரி பொருட்களை பார்த்துருக்கோம், பயன்படுத்தியிருப்போம். இந்த பாருங்கள், இந்த இது வந்து நம்ம சோவி விளையாடுவோங்க. இதுவும் ஒரு பழமையான நினைவு தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்து இதை பார்க்கும்போது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே ரொம்ப பழமையான பொருட்களுங்க பாருங்கள். குழந்தைங்க பார்க்க வேண்டிய ஒரு பொருட்கள். ஏன்னா அவங்களுக்கு வருங்காலங்களில் இப்படி இருந்ததுன்றது தெரியாமல் போயிட்டுருக்கு இப்போல்லாம். அதனால் கண்டிப்பாக நம்ம இதை பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பழமையான பொருட்கள்லாம் இப்படி இருந்துன்றதை ஒரு ஞாபகப்படுத்தலாம், தெரியப்படுத்தலாம். சிலதெல்லாம் கோயில்களில் பயன்படுத்தின பொருட்கள்லாம் இதில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இந்த நாளியெல்லாம் இப்போ யாருக்குமே தெரியறதில்ல. இந்த பெல்லை பாருங்கள், ரொம்ப பழமையான பெல்லுங்க இது பாருங்கள் நண்பர்களே. ரொம்ப சூப்பராக பழைய மாடல். நண்பர்களே, நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பார்க்க வைங்க கண்டிப்பாக. தேங்க்யூ, பை.